கன்னியாகுமரி ட்ரிப்புக்கு போகலாமா? வாங்க எல்லாரும். கன்னியாகுமரி வர்றதுக்கு முன்னால் முப்பந்தல்னு ஒரு பிளேஸ் வரும். அதில் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய ஃபேனு காற்றாலை இருக்குது, விண்மில். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கன்னியாகுமரி வந்துட்டோம். அழகான மாதா டெம்பிள் பாருங்கள், கடற்கரை ஓரத்துலேயே இருக்குது. எவ்வளோ ஒரு அழகான கடற்கரை பாருங்கள். 3 கடல்கள் சங்கமிக்கிற இடம்: இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்காள விரிகுடா. விவேகானந்தர் ராக்குக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் நடுவில் பாருங்கள், இப்போது புதுசாக டிசம்பர் 2024 30th அன்னைக்கு தான் கண்ணாடி பாலம் கட்டப்பட்டிருக்கு. இந்த விவேகானந்தர் ராக்கு போகிறதுக்கு முன்னால் இப்படி ஒரு லாங் கியூ இருக்கும். 100 rupees வந்து அந்த போட் டிக்கெட்டு. எல்லோரும் லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் போகணும். குழந்தைங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். விவேகானந்தர் ராக் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லிப்பர்லாம் ஒரு இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம போகிறது இருக்கோம். மிரர் பிரிட்ஜ் போகிறதுக்கு 30 rupees என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. பாருங்கிறனால வெயில் நேரம் பயங்கர சூடு. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒயிட் கலரில் ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்கள், அது வந்து கூலிங் அப்சர்வ் பண்ணுற பெயிண்ட்டு. அதில் வாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயில் ரொம்ப தெரியாது. கடற்கரையிலேருந்து 500 மீட்டர் தூரத்தில் கடலுக்குள்ளே இந்த விவேகானந்தர் மண்டபம் இருக்குது. இது ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் உள்ள இடம். விவேகானந்தர் வந்து கடற்கரையிலேருந்து அப்படியே ஸ்விம் பண்ணி இந்த பாறையில் டிசம்பர் 1892 ஒரு 25, 26, 27 3 நாள் வந்து தியானம் பண்ணாராம். அதை ஞாபகமாக 1970 விவேகானந்தா நினைவு இடமாக அது கட்டப்பட்டிருக்கு. விவேகானந்தர் தியான மண்டபமும் இங்கே இருக்குது, விவேகானந்தரோட சிலையும் இங்கே இருக்குது. பாருங்கங்க, நம்ம ஊரில் கண்ணாடி பாலம் எவ்வளோ செலவு தெரியுமா? 37 crores கட்டியிருக்காங்க இந்த கண்ணாடி பாலம். 37 கோடி நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் தான் திறந்து வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் இது கன்னியாகுமரி நியர் ஒரு 10 kilometers டிஸ்டன்ஸில் சொத்தவில்லை அப்படிங்கிற ஒரு பீச்சு. வேவ்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது பாருங்கள். சுனாமிக்கு அப்புறமே இந்த பீச், இந்த ரோடெல்லாம் நிறைய உடஞ்சி போச்சு. பாதி ரோடு தான் இருக்குது பாருங்கள். இந்த பீச் பார்க்குறதுக்கே பயமாக இருந்தது. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். ஈவினிங் வந்து சன்செட் எங்களால் பார்க்க முடியல, கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பிட்டோம். பாபநாசத்துலேருந்து 2 hours ட்ராவல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.